டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நோய்க்கு மருந்து தருவார். டாக்டர்கிட்ட பார்த்தா நோய் சுகாகாது. தர்ற மாத்திரையை போட்டாதான் சுகமாகும். வந்து உட்கார்ந்துட்டா சுகாகாது. இந்த மாத்திரையை உட்கொள்ளணும் நீங்க. அப்ப விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப நம்ம சிலுவனார் ஜெபத்துக்கு போறவங்கன்னு எனக்கு எப்படி தெரியணும்னா, சிலுவனார் கேலண்டர் போட்டு நீங்க தெரியப்படுத்த வேண்டாம். காலையில உங்க வீட்டுக்கு வெளியே ஜெப சத்தம் கேட்கணும். அதிகாலையிலயோ சாயந்தரமோ ஒரு ஜெபிக்கிற ஏங்க அவங்க சபைக்கு போறவங்க அதனால ஜெபம் பண்றாங்கன்னு சொல்ற அந்த டைலாக்லாம் மறையணும். கத்தோலிக்கர்கள் ஜெபிக்கிற சத்தம் வெளியே கேட்கணும். கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த விஷயத்தை? நம்மகிட்ட இருந்து அது தொடங்கட்டும். எதுக்காக? நீங்க ஜெபிச்சீங்கன்னா, நீங்க ஜெபத்துல தரிக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்க உங்க வீட்டை நீங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க தாங்கி பிடிக்கிறீங்க. அப்படியே தாங்கி பிடிக்கிறீங்க. மனம் மாறணும் அப்படின்னு உங்க கணவரையோ மனைவியோ பிள்ளைகளையோ கருதுறீங்கன்னு வைங்களேன், உங்க வாய், திரும்ப சொல்றேன், யோசுவா அறிஞ்ச அறிவு உங்களுக்கு வரட்டும். மனுஷ பலத்துல இந்த யுத்தத்துல ஜெயம் பெற முடியாது. ஆவியின் பலத்துல தான் ஜெயம் முடியுங்கிறது யோசுவா அறிஞ்சிருந்தா நீங்க அறிஞ்சிருக்கணும். அறிஞ்சிருக்கீங்களா? அத அதனால கையை உயர்த்தி முழங்கால முடக்கி ஜெபிக்க மறக்காதீங்க. அதுக்கு சோம்பேறித்தனப்படாதீங்க மக்களே. ஆமென்.